மதுரை அருகே அரசு மதுபான கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலூர் திருவாதவூர் ரோடு 25வது வார்டு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தில் விடியா அரசிற்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி அருகே பொது சுகாதார கழிப்பிடத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அரிய நாயகிபுரம் கிராமத்தில் 9,17,000 ரூபாய் மதிப்பில் பொது சுகாதார கழிப்பிடம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் கட்டப்பட்டு பல நாட்கள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இந்த பொது கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் விடியா அரசை வலியுறுத்தி உள்ளனர். சேலம் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடங்கணசாலை நகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு பாப்பாப்பட்டி பகுதியில் கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தருமபுரி அருகே விவசாய நிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிக்காக சேகரித்து வைத்திருந்த மண் குவியலை அகற்ற முயன்ற வருவாய்த்துறையினருடன் பாதிக்கப்பட்டவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரூர் அருகே சரவணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிக்காக மண் கொட்டி வைத்து பயன்படுத்தி வந்துள்ளனர். இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த விடியா திமுக தரப்பு வழக்கறிஞர் சேகர் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதில் அவருக்கு ஆதரவாக ஆணை பெறப்பட்டதை அடுத்து வருவாய்த்துறையினர் மண்குவியலை அகற்றும் பணியை மேற்கொண்டனர். வருவாய்த்துறையினர் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சரவணன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. கள்ளிக்குடி தாலுகா குராயூர் கிராமத்தில் மக்கள் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை திறந்ததற்கு திமுக ஆட்சிக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வழியே இதுதான். நாங்கள் 1 to 12 வரைக்கும் எங்கள் ஊர்லேயே பள்ளிக்கூடம் இல்லை, நாங்கள் சென்னம்பட்டி தான் போய் ஆகணும். அப்போ அந்த ஸ்கூலினுடைய வாசல்லே நீங்கள் ஒயின் ஷாப்பு திறந்தீங்கன்னா எங்களுக்கு மயானக்கரை பக்கத்தில் இருக்குது. பொதுவான சமுதாயத்து நீதியாக இங்கே வரக்கூடிய ஆள்கள் எல்லாம் அச்சத்தோடு இருக்காங்க. டாஸ்மாக் கடை நைட்டில் இரவில் 7 மணியை போல் திறந்துருக்காங்க. இதை நாங்கள் தெரிஞ்சு போய் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் இவங்ககிட்டலாம் எல்லாத்தையும் மனு கொடுத்து அவங்க எந்த ஒரு ஆட்சேபனமும் தெரிவிக்கலை. மழை வந்து அந்த பாலம் கள்ளிக்குடி பாலம் அது எத்தனையோ நாள் சொல்லியிருக்காங்க, கோரிக்கை கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. அந்த பாலத்துக்கு சரி பண்ண முடியலை. ஆனால் அந்த ஒயின் ஷாப் மட்டும் வேகமாக வந்துடுது. ரெண்டாவது விவசாய மக்கள் இந்த ரோட்டில் பயிர் நெத்து பயிர் அடித்து விவசாயம் பண்ணி அந்த பயிரை இதில் தான் ரோட்டில் தான் போடுவாங்க. அந்த நேரத்தில் இந்த ஒயின் ஷாப்புக்கு வர்ற ஜனங்க அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த அரசு எதுக்காக இருக்கு? மக்களுக்காக தானே இருக்கு. மக்கள் குராயூர் கிராமம் முழுக்கும், சுத்துப்பட்டி கிராமம் முழுக்குமே ஒயின் ஷாப் வேணாம்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக யார் நலனுக்காண்டி இங்க திறந்து வச்சிருக்கீங்க? தமிழகம் முழுவதும் கள்ளச்சந்தையில் மது, கஞ்சா விற்பனை என போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்தாடும் நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெள்ளியன்று ஒரே நாளில் 11 மதுவிலக்கு வழக்குகள் மற்றும் 2 குட்கா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக திணறி வருகிறது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களுக்கு முடிவே இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். கடலூர் அருகே செங்கல் செய்யும் தொழிலாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக உரிமையாளர் மீது பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, சகுந்தலா தம்பதி மற்றும் இளைய பெருமாள் ஆகிய மூவரும் கோளியூர் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவரின் செங்கல் சூளையில் பணிபுரிந்து வந்தனர். அங்கு பணியின் போது மூவரையும் கொத்தடிமை போல் உரிமையாளர் நடத்தி துன்புறுத்தி வந்ததாகவும் வாரப்படி மற்றும் உணவுப்படி வழங்க மறுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது.
இதனையடுத்து அங்கிருந்து தப்பிய மூவரும் உயிருக்கு பாதுகாப்பு கோரி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். மிரட்டுறாரு சார் அவர் நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஆனால் இது மாதிரிலாம் இல்லை சார். கேட்குற காசு தருவாங்க. நாங்கள் எப்படி சார் அந்த 1000 ரூபா வாங்கி நாங்கள் எப்படி சார் சாப்பிட முடியும்? சாப்பிட்றத விடுங்க, புள்ளிகளுக்கு கொடுக்கணும், பூ பணம் கட்டணும். நாங்கள் தெம்பா சாப்பிட்டாதான் கல் அறக்க முடியும். அது மண் வேலை சார். தெம்பா சாப்பிட்டா தான் கல் அறக்க முடியும். அதான் 1500 கல்லுக்கு மேலே அறுத்தா தான் அந்த படி காசு தருவாராம், கறியும் எடுத்து தருவாராம். இல்லைன்னா கறி கூட எடுத்து தர மாட்டாராம். ஆள் வச்சுக்கிட்டு ரவுடி மேலே ரவுடி நைட்டில் 1 மணிக்கு ஆள் எழுப்புறது போகிறது ரொம்ப ரொம்ப கொடுமை சார். ஒத்துழைமையோட மோசமாக இருக்குது. கேட்க போனால் என்ன சொல்கிறாரு? கேட்க போனால் ஆள் வச்சுருவோம், நான் ஊட்டி அறுத்துருவோம் ஆள் வச்சு எடுத்துருவோம் ஆள் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணன்கோவில் பகுதியில் உள்ள அருந்ததியர் காலனியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 தலைமுறைகளாக வசித்து வரும் நிலையில் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே காலவரையற்ற போராட்டம் நடத்துவதோடு நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு உறுதி அளிக்கணும். எங்களுக்கு வாக்குவாதம் கொடுத்து எங்களுக்கு தேர்தல் நடத்தினாங்கன்னா நாங்கள் ஒத்துழைப்போம், இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம். நாங்கள் யாரும் ஓட்டு போட வரமாட்டோம். அதிகாரிகள் வராங்க, அப்ளிகேஷனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு இல்லை. நாங்களும் 2 தலைமுறையாக ரொம்ப போராடிட்டு இருக்கோம். பழவந்தாங்கலில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த மர்ம நபர் கிண்டி ரயில் நிலையம் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவரது கடையின் கண்ணாடியை உடைத்து 200 ரூபாய் பணத்தை திருடிய மர்ம நபர் பலத்த காயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தப்பிச் சென்ற மர்ம நபர் கிண்டி ரயில் நிலையம் அருகே இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் பெருங்களத்தூரைச் சேர்ந்த குரங்கு குணா என்பதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் பகுதியில் வீட்டில் மின் விசிறியை பழுது செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற முதியவர் வீட்டில் பழுதடைந்திருந்த மின் விசிறியை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 5வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். ஃபாரஸ்ட் ஜெயில் பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் வைக்கப்பட்ட தீயால் பல ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் மற்றும் செடி கொடிகள் தீயில் கருகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது 5வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். இதனிடையே ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கடலூர் அருகே லாரி மீது மகேந்திரா பிக்கப் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். வடலூர் கோழி சந்தைக்கு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ், தினேஷ், பிரபு ஆகியோர் மகேந்திரா பிக்கப் வாகனத்தில் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் அருகே சென்றபோது திடீரென லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கிய 2 பேரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் பிரகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்தார். ராமநாதபுரம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிள்ளையார்குளம் ஊராட்சியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது விரிசலடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே புதிய குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டுமென விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. கோவிலாங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ முக்கம்மாள் கோவில் தாய் மீனம்பாள் ஆலய மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு 2 பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 13 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாட்டுவண்டி ஓட்டிய வீரர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
திருப்பூர் மாவட்டத்தின் விடியா நகராட்சியின் அலட்சியத்தால் குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடுமலை நகராட்சி மூலம் அமீர் லே அவுட்டில் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சியின் அலட்சியத்தால் குடிநீர் தொட்டியிலிருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி சாக்கடையில் கலந்து வருகிறது. எனவே குடிநீர் தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என விடியா அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் வாங்கிய நிலத்தினை பத்திரப்பதிவு செய்யாமல் ஏமாற்றிய நபரை போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி பகுதியில் நிலம் வாங்குவதற்காக தனியார் ரியல் எஸ்டேட் அதிபர் ராமச்சந்திரன் என்பவரிடம் 800க்கும் மேற்பட்டோரிடம் 10 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளார். ராமச்சந்திரன் கொரோனா தொற்றில் உயிரிழந்ததால் அவரது மகன்களான சிவகுமார் மற்றும் சாமிக்குமார் நிலத்தை வாங்கியவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யாமல் ஏமாற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் ரியல் எஸ்டேட் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து நிலத்திற்கான பவர் வைத்திருக்கும் சிவகுமாரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்த உமாநாதன் என்பவர் அங்குள்ள பாழடைந்த கிணற்றில் கால் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் உமாநாதன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். புலிவாய் கிராம கூட்டுச்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் ருக்மாங்கதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் சென்ற லோகநாதன் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூரில் குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து வடமாநில தொழிலாளியை இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் 15வது வார்டு கூலிலைன் பகுதியில் வடமாநில தொழிலாளி ஒருவர் மதுபோதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் அவரிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். அந்த நபர் ஹிந்தியில் பதிலளித்ததால் குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து அவரை இளைஞர்கள் கடுமையாக தாக்கி உள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வடமாநில தொழிலாளியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர்.